போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் ஏற்கனவே நடிகர் ஸ்ரீகாந்தை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் போலீசார் தற்போது கழுகுப்பட ஹீரோ கிருஷ்ணாவிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம். கழுகு படம் உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்திருப்பவர் கிருஷ்ணா. இவர் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு அவருக்கு விசாரணைக்காக சம்மன் வழங்கப்பட்ட நிலையில செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு தலைமறைவானதாகவும் கூறப்பட்டது. குறிப்பாக 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அவரை தேடும் பணிகள் தீவிரமாக இருந்ததாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தனது வழக்கறிஞரோடு நுங்கம்பாக்கம் துணை ஆணையர் அவரிடம் அவர் கிருஷ்ணா சரணடைந்திருப்பதாகவும் தான் எந்தவித தவறுகளும் செய்யவில்லை என்று கூறி அவர் சரணடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது வழக்கறிஞரோடு வந்த கிருஷ்ணாவிடம் தனிப்படை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக பிரதீப் என்ற போதைப் பொருள் சப்ளை செய்யக்கூடிய நபரை போலீசார் கைது செய்தார்கள். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போதுதான் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிரசாத் என்ற நபருக்கு தான் 2023ஆம் ஆண்டிலிருந்து போதைப் பொருளை சப்ளை செய்ததாகவும், அதாவது கொக்கை போதைப் பொருளை சப்ளை செய்ததாகவும், பெங்களூரிலிருந்து எவ்வளவு விலையானாலும் வாங்கி அவருக்கு கொடுப்பேன் என்றும் அவர் கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தீங்கிரை என்ற ஒரு படத்தை அவர் தயாரித்து வந்ததாகவும், அந்த படத்துல ஸ்ரீகாந்த் நடித்து வந்ததாகவும், அந்த திரைப்படத்திற்காக ஒரு பார்ட்டி ஒன்றை அவர் ஏற்பாடு செய்திருந்தாகவும், அந்த பார்ட்டியில ஸ்ரீகாந்தும் கிருஷ்ணாவும் கலந்து கொண்டு தனது முன்பாகவே அவர்கள் இந்த போதைப் பொருளை பயன்படுத்தினார்கள் என்பதை அவரது வாக்குமூலமாக கொடுத்திருந்தார். என்னுடன் மட்டும் இல்லாமல் எனது நண்பர்கள் மூலமாகவும் பிரசாத் வாங்கி அதனை இந்த ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோருக்கு சப்ளை செய்ததாக கூறியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் நடிகை ஸ்ரீகாந்தும் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். போதைப் பொருள் பயன்படுத்தியதற்காகவும் வைத்திருந்த குற்றத்திற்காகவும் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தான் கிருஷ்ணாவையும் போலீசார் விசாரணைக்காக அவருக்கு சம்மன் வழங்கப்பட்டு அவரது பெற்றோர் மற்றும் உறவினர் மூலமாக அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. கேரளாவில் படப்பிடிப்பில் இருப்பதாக கூறப்பட்டு அவர் தான் வருவதாக கூறிய நிலையில திடீரென அவருக்கு செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டதாகவும் அவரை தேடும் பணியில ஈடுபட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 5 தனிப்படைகளும் அமைக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் தனது வழக்கறிஞரோடு துணை ஆணையர் அவர்களிடம் கிருஷ்ணா தற்போது வந்திருப்பதாகவும் அவரை பிடித்து போலீசார் விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதீப் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் அதே போல ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்ட போது அவரிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கொக்கைன் போதைப் பொருள் பயன்படுத்தினார்களா, அதே மாதிரி பிரசாத்துடன் என்ன தொடர்பு, பிரதீப் கூறிய அந்த பார்ட்டியில நீங்கள் பங்கேற்றது உண்மையா போன்ற விவரங்களை கிருஷ்ணாவிடம் கேட்டு அதனை வாக்குமூலங்களாக பதிவு செய்யப்பட்டு வருகிறது. அவரையும் பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ரத்த மற்றும் யூரின் பரிசோதனை செய்யப்பட்டு அவர் கொக்கைன் போதைப் பொருள் சமீப காலத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது குறித்தும் சோதனை நடத்தப்பட இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதீப் மற்றும் ஸ்ரீகாந்திடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது கிருஷ்ணாவிடம் போலீசார் ரகசிய இடத்தில் வைத்து விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் விசாரணைக்கு முன்பாக அவரையும் பரிசோதனைக்கு உட்படுத்துவார்கள் என்றும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது கிருஷ்ணாவிடம் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.